எவ்ரிடே மார்னிங் 4 o'clock நம்ம நீட் ஜேஇ பிசிக்ஸ்க்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதை பார்த்த உடனே எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு பார்க்குற டாபிக் வந்து ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டட் ரேஞ்ச் இருக்குல்ல, அதுக்கான ரேஷியோக்கான ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. இதுல வந்து பாருங்க, ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகிள் அட் ஆங்கிள்ஸ் 45 டிகிரி மைனஸ் தீட்டா அண்ட் 45 டிகிரி பிளஸ் தீட்டா the horizontal ranges described by the projectile are in the ratio of. அப்போ ஒரு ப்ரொஜெக்டைல் ஒரு பார்ட்டிகிள் வந்து தூக்கி போடுறாங்க. தூக்கி போடும்போது 45 டிகிரி மைனஸ் தீட்டாங்கிற ஆங்கிள் 45 டிகிரி பிளஸ் தீட்டா. 45க்கு எவ்வளவு ஆங்கிள் கம்மியா இருக்கோ அதே ஆங்கிள் 45 விட அதிகமா தூக்கி போடுறாங்க. போடும்போது அதுக்கான ரேஞ்சுக்கான ரேஷியோ வந்து என்ன அப்படிங்கறத கேட்கறாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. two bodies of same mass are projected with same velocities. சரியா? சேம் மாஸ் சேம் வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா ஆங்கிள் வந்து என்ன இருக்கு, 30 டிகிரியில ஒன்னு இருக்கு, இன்னொன்னு 60 டிகிரியில இருக்கு. அப்ப ரேஞ்சுக்கான ரேஷியோ கேட்கறாங்க. மூணாவது கொஸ்டின் பாருங்க, இத பார்க்கலாம் ஸ்டேட்மெண்ட். மூணாவது அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் பாடி A of mass m thrown with velocity u at an angle 30 degree to the horizontal, another body of B of the same mass is thrown with the same speed at an angle of 60 degree to the horizontal, the ratio of horizontal ranges A to B will be. சரியா? இது வந்து இது மூணுமே வந்து ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின், கால்குலேஷன் பேஸ்டு. இது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு. சரி, ஓகே. இப்போ இதுல வந்து பாருங்க, ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக். சரியா? இதை அப்ளை பண்ணுங்க, எல்லாத்துக்குமே கரெக்டா வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ பார்ட்டிகிள், ஆங்கிள்ஸ் வந்து என்ன, ஒன்னு 45 டிகிரி மைனஸ் தீட்டான்னு ஒன்னு சொல்லிட்டாங்க, இன்னொன்னு 45 டிகிரி பிளஸ் தீட்டான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கான ரேஞ்சுக்கு ரேஷியோ வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாருங்க, இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணணும். 45 டிகிரி மைனஸ் தீட்டா, 45 டிகிரி பிளஸ் தீட்டா, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. மைனஸ் தீட்டா பிளஸ் தீட்டா கேன்சல் ஆயிடும். 45 பிளஸ் 45 எவ்வளவு வருது, 90 டிகிரி வந்துச்சுன்னா ரேஷியோ எப்படி இருக்கும், 1:1 அப்படின்னு வரும். அவ்வளவுதான். நீங்க வந்து என்ன பண்றீங்க, தரக்கூடிய ரெண்டு ஆங்கிள் வெலாசிட்டி வந்து சேமா இருக்கணும். சரியா? அப்ப ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, அதுக்கு சேம் வெலாசிட்டியில 2 டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒண்ணு வந்து என்ன இருக்கு, இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டிகிள் வந்து எப்படி போடுறாங்கன்னா இப்படி, இது வந்து என்ன இருக்கு, 45 மைனஸ் தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இது 45 டிகிரி மைனஸ் தீட்டா. இன்னொரு ஒரு பார்ட்டிகிள் ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இது வந்து என்ன ஆகுது, இப்படி வருது. இதோட ஆங்கிள் வந்து என்ன, 45 டிகிரி பிளஸ் தீட்டா. இந்த மாதிரி 45 மைனஸ் தீட்டா 45 பிளஸ் தீட்டாங்கிறப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வரணும், 90 டிகிரி வந்துச்சுன்னா இந்த ரேஷியோ என்ன இருக்கும், ரெண்டுக்குமே சேமா தான் இருக்கும். இவ்வளவுதான் சிம்பிள் ட்ரிக். சரியா? இது வந்து என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய கான்செப்ட். இது வந்து நிறைய தடவை கொஸ்டினா கேட்டிருக்காங்க. பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எப்படி, two bodies of same mass are projected with the same velocity at an angle 30 degree and 60 degree respectively, the ratio of their horizontal ranges. சரியா? horizontal range அப்படிங்கறத கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க, horizontal range கேட்டாங்க. ஒன்னு 30 டிகிரி, இன்னொன்னு 60 டிகிரி. ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 30 டிகிரி 60 டிகிரி ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது, 90 டிகிரி. இப்போ வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்செப்ட் சொன்னோம்ல, 45 டிகிரி மைனஸ் தீட்டான்னு சொன்னோம். இங்க வந்து என்ன, 45 டிகிரி மைனஸ் 15 டிகிரி போட்டா 30. சரியா? அதுக்கு அடுத்து 45 டிகிரி பிளஸ் தீட்டா போட்டோம்னா என்ன வருது, 45 பிளஸ் 15 போட்டோம்னா 60 டிகிரி. பாருங்க, இதை ஆட் பண்ணாலும் 90 டிகிரி, இதை ஆட் பண்ணாலும் 90 டிகிரி வரும். அப்ப 30 பிளஸ் 60 90. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து 1:1. சரியா? அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 2 projectiles are fired from the same point with the same speed at an angle of projection 60 degree and 30 degree respectively. Which one of the following is true? இப்போ வந்து என்னன்னா, சேம் மாஸ் இருக்கு, சேம் ஸ்பீட் இருக்கு, ஆனா ஒண்ணு வந்து 30 டிகிரியில இன்னொன்னு 60 டிகிரியில ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எது சேமா இருக்குன்னு கேக்குறாங்க. நம்ம சொல்லிடலாம், இப்பதான் நம்ம பார்த்தோம். இதுக்கு வந்து என்ன இருக்குன்னா, மேக்ஸிமம் ரேஞ்ச், த ரேஞ்ச் வில் பி த சேம் அப்படிங்கிறது கரெக்டா சொல்லலாம். சரியா? இப்போ வந்து என்ன பண்றாங்க, ஒன்னு 30 டிகிரியில ஒண்ணு போகுது, இன்னொன்னு வந்து என்ன ஆகுது, 60 டிகிரியில வந்து விழுது. இது 30 டிகிரி, இன்னொன்னு வந்து 60 டிகிரி. இது ரெண்டுக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, இந்த ரேஞ்ச், இது ரெண்டுக்குமே ரேஞ்ச் வந்து சேமா இருக்கு. இது கரெக்ட்.
their maximum height will be same னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு ஹைட் பாருங்க ஒரு மார்க், இதுக்கு ஹைட் ஒரு மார்க், இது தப்பு. அதுக்கு அடுத்து velocity at the highest point will be same அப்படின்னு சொல்றாங்க. velocity will be the highest point னு பார்த்தோம்னாக்கா இதுக்கு horizontal velocity வந்து பாருங்க இதுக்கு வேற மார்க், இதுக்கு வேற மார்க் இருக்கும். சரியா? அப்ப ஏன்னா இது ரெண்டுமே வந்து சேம் வெலாசிட்டியா இருந்தாலுமே வந்து பாருங்க ஒண்ணு வந்து இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி தூக்கி போடுறாங்க. தூக்கி போடும்போது வந்து இதோட வெலாசிட்டி யூன்னு இருக்குன்னா இது வந்து யூ காஸ் தீட்டா, இது என்ன வரும் வெர்டிகல் வெலாசிட்டி யூ சைன் தீட்டான்னு வரும். இந்த தீட்டாவை பொறுத்து என்ன ஆகும் இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டிங்கிறது மாறும். அப்ப 30 டிகிரிங்கிறதுனால இதுக்கு ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஒரு மார்க்கும், 60 டிகிரிங்கிறதுனால இதுக்கு ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஒரு மார்க்கும். அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதுக்கு அடுத்து டைம் ஆஃப் ஃபிளைட், இது வந்து பாருங்க சீக்கிரமா வந்து கிரவுண்ட் ரீச் பண்ணிடும். இது கிரவுண்ட் ரீச் பண்றதுக்கு அதிகமான டைம் இருக்கு, ஏன்னா ரொம்ப நேரம் ஏர்ல இருக்கு. அப்ப டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படிங்கிறது இதுக்கு அதிகம். அப்ப ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்ப கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன 1, ஏன்னா அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஷார்ட்கட். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க ஃபோர்த்து சேம் 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. பாடி ஏ அண்ட் பாடி பி ரெண்டுமே சேம் மாஸ் கேபிட்டல் எம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்குமே இனிஷியல் வெலாசிட்டி யூ. ஒன்னு வந்து 30 டிகிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இன்னொன்னு 60 டிகிரி டு த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்போ வந்து என்ன இந்த ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டா 30 + 60ங்கிறதுனால இதுக்கு சரியான ஆன்சர் வந்து 1:1. சரியா? இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி சஜஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.